எதுவுமே தெரியாம 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணால இந்த சமுதாயத்திற்கு என்ன மாற்றத்தை பெருசா கொண்டு வந்துட முடியும்? அடுத்த 5 வருஷத்துல நீ இந்த சமுதாயத்துல யாரு ஒன்னு ஆட்சி செய்யணும் அப்படின்ற பொறுப்பு உன் கையில இருக்கு. அதை தீர்மானிக்கிற இடத்துல நீ இருக்கிற. ஒருவேளை வந்தா செய்வாரா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான். ஆனா அதெல்லாம் பேச்சுல இருக்கு, நடைமுறையில எப்ப வரும் அப்படின்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இது செஞ்சிருவோம், ஆட்சிக்கு வந்தா சமத்துவத்தை கொண்டு வந்துருவோம், ஆட்சிக்கு வந்தா ஆணும் பெண்ணும் சமம் ஆக்கிடுவோன்னு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது எங்க மாமா சீமான், செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவர் தாங்கி நிற்கக்கூடிய கொள்கைகளும் அவர் தாங்கி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலையும் தான் நாங்க பின்தொடர்ந்து போறோம். 2016 அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு நான் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னால அப்படி ஒருத்தர் இருந்ததே எனக்கு இல்ல, தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரிஞ்சுக்காது. ஒரு தவறான பின்பம் இருந்துச்சு, அவர் தீவிரவாதி அப்படின்னு இருந்தது. அதை அவ்வளோத்தையும் அடிச்சு உடைச்சு அதை மாத்தி அவர் நம்ம இனக்காவலன் அப்படின்னு கொண்டு அவங்க ஒரு ஃபேன் பேஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்க சீமான்ற ஒருத்தரை வச்சு அவர் பின்னால ஃபேன் பேஸா போறோம்னு அர்த்தம் கிடையாது. அவங்க கிட்ட ஒரு ஐடியாலஜின்றது இல்ல, எங்க கிட்ட ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கு. அதை நாங்க முன் வச்சு எடுத்து போறோம். நான் பார்க்கவி செல்வகுமார், திருநெல்வேலி மாணவர் பாசறையிலிருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி திருச்சியில் மகளிர் பாசறை சார்பாக ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். எங்கள் அம்மா நாம் தமிழர் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. அவங்க திருநெல்வேலி மாவட்டத்துடைய வேட்பாளரும் கூட, அதனால் அவங்களோட நான் வந்திருக்கேன். மாணவர்கள் இளைஞர்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியை அதிகமாக ஆதரிக்கிறாங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் ஏன் ஆதரிச்சேன் அப்படின்னா, இப்போ ஒரு அரசியல் இருக்குது. அதாவது நடிகர் அவருடைய படத்துக்காக மட்டும் அவங்கள ஆதரித்து அவங்க பின்னால் போகிற ஒரு கால சூழல் இருக்கிற கட்டத்தில் எதுவுமே தெரியாமல் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு. எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுக்கு கொஞ்சம் அரசியல் அறிவு இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது, அதாவது 2016 காலகட்டத்தில் அவங்களுக்கு அவ்வளோ அரசியல் பழக்க வழக்கம் கிடையாது. அப்படி இருந்த ஒருத்தவங்க எங்கள் அம்மாவை அவங்க செந்தமிழன் சீமான் மாமா அரசியல் படுத்தி அவங்கள ஒரு அரசியல்வாதியாக மாற்றி அவங்கள திருநெல்வேலி களத்தில் கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க செந்தமிழன் சீமான் மாமா. அதாவது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. பகுத்தறிவுனா என்னென்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க இதுதான் பகுத்தறிவுனா அதை நீ அப்படியே படித்து அதுதான் பகுத்தறிவு, நீ கேள்வி கேட்காம அதை நம்பாத, அதை நீ உன்னோட அறிவுக்கு நேராக வச்சு பார்த்து சரியா தப்பா அப்படின்னு யோசித்து நீ பகுத்து தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்து, அரசியல்னால் என்னன்னு எங்கள் அம்மாவை அரசியல் படுத்தினது செந்தமிழன் சீமான் மாமா தான். என்னையும் அரசியல் படுத்தினது செந்தமிழன் சீமான் மாமா தான். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணால இந்த சமுதாயத்திற்கு என்ன மாற்றத்தை பெருசாக கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். ஆனால் ஒன்னால் கொண்டு வர முடியும். நீ தான் அடுத்த தலைமுறை, நீ அடுத்து 5 ஆண்டுகளில் ஓட்டு போடுற உரிமை உனக்கு வந்துடும். அடுத்த 5 வருஷத்தில் நீ இந்த சமுதாயத்தில் யார் ஒன்று ஆட்சி செய்யணும் அப்படின்ற பொறுப்பு உன் கையில் இருக்குது. அதை தீர்மானிக்கிற இடத்துல நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை அரசியல் படுத்தியது சீமான் மாமா தான். அதுக்காக அந்த கொள்கைக்காக நான் சீமான் மாமாவை ஆதரிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா இப்போது நம்ம நிறைய காணொலிகளில் கூட பார்த்துருப்போம், விஜய் கட்சி வச்சுருக்காரு, டிவிக்கே ஒரு கட்சி வச்சுருக்கு அப்படின்னா அந்த கட்சியோட கொள்கை அந்த செயல்பாடு எல்லாமே விஜய் மட்டும்தான். அந்த விஜய்ன்ற பேருக்காக அவர் நடித்த படத்துக்காக அவ்வளோ கூட்டமே தவிர அதில் என்ன கொள்கை இருக்குது, அவங்க சொல்கிறாங்க சமத்துவம் இதெல்லாம் நாங்கள் கொள்கையாக வச்சுருக்கோம், ஆண் பெண் சமமாக பார்ப்போம், இதெல்லாம் கொள்கையாக வச்சுருக்கோம், அதெல்லாம் பேச்சில் இருக்கே தவிர செயலில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தெரியல. ஒருவேளை வந்தால் செய்வாரா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான். ஆனால் அதெல்லாம் பேச்சில் இருக்குது, நடைமுறையில் எப்போ வரும் அப்படின்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால்
ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது எங்கள் மாமா சீமான், செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேற யாரும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரல. ஏன் சொல்கிறேன்னா 2019 20க்கு 20 ஆண் வேட்பாளர்கள்னா 20 பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஆணும் பெண்ணும் சமம் சொல்லி 20க்கு 20 சமமாக கொடுத்தாங்க. 21ல் 117 பெண் 117 ஆண் சமமாக நிறுத்துறாங்க. இப்போ இந்த தேர்தலையும் 117 பெண் 117 ஆண் நிறுத்திருக்காங்க. உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சமமாக நினைக்கக்கூடிய ஒருத்தர் அப்படி இருந்தால் அவர் வந்து 117 பெண் நிறுத்துவாரா அவர் கட்சியில இருந்து? ஆனால் எங்கள் மாமா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது செஞ்சுருவோம், ஆட்சிக்கு வந்தால் சமத்துவத்தை கொண்டு வந்துடுவோம், ஆட்சிக்கு வந்தால் ஆணும் பெண்ணும் சமம் ஆக்கிடுவோன்னு. வர்றதுக்கு முன்னாடியே செயலில் காமிச்சது தான் சீமான் மாமா. அங்கே தான் அவர் வந்து மற்ற கட்சிக்காரர்களை எடுத்து தனியாக நிற்கிறாரு. அதனால தான் இளைஞர்கள் அவரை வந்து எப்படி சொல்கிறது, அவரை அதிகமாக பின்பற்றி அவரை இது பண்ணுறாங்க. அவரை வந்து அவர் வழியில் நாங்கள் செல்கிறோன்னா அது அவருடைய பேர், அவருக்காக அப்படின்னு இல்லை. அவர் தாங்கி நிற்கக்கூடிய கொள்கைகளும் அவர் தாங்கி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலையும் தான் நாங்கள் பின்தொடர்ந்து போகிறோம். முக்கியமாக வந்து அவர் எடுத்து வைக்கிற கொள்கையிலேயே மிகப்பெரிய கொள்கைனா மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான். 2016 அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு நான் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னால் அப்படி ஒருத்தர் இருந்ததே எனக்கு இல்லை, தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரிஞ்சுக்காது. ஏன் கூட பள்ளி கல்லூரியில் படித்த யாருக்குமே தெரியாது. ஏன் இப்போவும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தவறான பின்பம் இருந்துச்சு, அவர் வந்து அப்படின்னு இருந்தது. அதை அவ்வளோத்தையும் வந்து அடித்து உடச்சி அதை வந்து மாற்றி அவர் வந்து நம்ம இனக்காவலன் அப்படின்னு கொண்டு வந்து மேதகுவே பிரபாகரனை வந்து எங்களுடைய தலைவன், இனத்தலைவன் அவர் தான் அப்படின்னு கற்பித்து கொண்டு வந்த புரட்சியாளன் எங்கள் மாமா செந்தமிழன் சீமான். அதுக்காகவே நான் வந்து அவருடைய வழியில் நாங்கள் போகிறோம். இறுதியாக என்னென்னா வந்து நம்ம இப்போ நிறைய காணொலிகள் பார்த்துருப்போம். அவரை பார்த்தாலே அப்படி அவருக்காக நான் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம்லேயும் வந்து அப்போலாம் ஓடினேன் அப்போலாம் சொல்லி நிறைய காணொலி பார்த்துருக்கோம். இன்றைக்கி கூட மேடையில் நிறைய பேர் பேசினாங்க. நான் வந்து என்னோட குழந்தை வந்து 5 months பேபியாக இருந்தப்போ கூட நான் போய் வந்து களப்பணியாற்றின தேர்தலில் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களும் சொன்னாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு என்ன, ஒரே ஒரு வேறுபாடுனா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் ஓடி போய் பார்த்தது வெறும் விஜயை தான் தவிர எங்கள் கட்சியில் உள்ள அந்த சகோதரி வந்து 5 மாத குழந்தையோட களத்தில் வந்து போராடினது செந்தமிழன் சீமானுக்காக அல்ல, மாறாக அவர் நிறுத்திய கொள்கை, அவருடைய நாம் தமிழ் தேசியம் வந்து அங்கே வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக அவங்க போனாங்க. அதனால் வந்து அவங்க ஒரு ஃபேன் பேஸில் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் சீமான்ற ஒருத்தரை வச்சு அவர் பின்னால் ஃபேன் பேஸாக போகிறோன்னு அர்த்தம் கிடையாது. அவங்கக்கிட்ட ஒரு ஐடியாலஜின்றது இல்லை, எங்ககிட்ட ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நாங்கள் முன் வச்சு எடுத்து போகிறோம், அவ்வளோதான். இது நான் வந்து சீமான் சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து மோசம், நாங்கள் தான் நல்லா இருக்கோம் அப்படின்றதுக்காக சொல்லலை. மாமா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த மொழியை வந்து ஒழிகன்னு சொல்லி பழகாத, உன் மொழி வாழ்க அப்படின்னு சொல்லி பழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை. நான் எதுக்காக நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். அதனால் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.